அன்பர்களே, தவக்காலம் 25ஆம் நாள். இன்றைய செயல், வாழ்க்கையில நோ சொல்ல கத்துக்கோங்க. ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் ஆம் என்று சொல்வது மட்டும் இல்ல, எஸ்ன்னு சொல்றது மட்டும் இல்ல, நோன்னு சொல்லி கூட, இல்லை என்று சொல்லி கூட நம்மை வழி நடத்துவார். சில வேளைகளில் ஆண்டவர் நோ சொல்வார், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை விட அவருக்கு அதிகமாய் தெரியும், அதனாலதான் அவர் நோ சொல்றார். சில ஜெபங்கள் கேட்கப்படாது, சில ஜெபங்கள் தள்ளி போகும், ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இது வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார், நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற பொழுது, அவர் நினைக்கிற பொழுது, வருகிற பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் தான் மேலே போகணும்னு நினைப்போம், அவர் இவ்வளவு பெரிய கோபுரத்தில் நம்மை உயர்த்தி வைப்பார். எனவே நோவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. போலியான நண்பர்களுக்கு நோ சொல்லுங்க, போலியான உறவுகளுக்கு நோ சொல்லுங்க, போலியான அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நோ சொல்லுங்க, கெட்ட சிந்தனைகளுக்கு இல்ல, நான் அதை யோசிக்க மாட்டேன் என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில சில நோ அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது ஆசீர்வாதம். இன்றைய செயல், வாழ்க்கையில சில தருணங்களிலே ஆண்டவர் நோன்னு சொல்லுவார், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் என்னை விட, என்னை பற்றி அவருக்கு அதிகமாய் தெரியும், நிறைவாய் தருவார். நாளை வேறொரு செயலோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you. Take care.